ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 53. யசோதானந்த பத்னி ச ஜாத்தம் பரம் அபுத்யத ந தல்லிங்கம் பரிஸ்ராந்தா நித்ரயா அபகத ஸ்மிருதிஹி. வெட் பை வெட் மீனிங். யசோதா கோகுலத்தில் கிருஷ்ணரின் தாயான யசோதை, நந்த பத்னி நந்த மகாராஜனின் மனைவி, ச தவிரவும், ஜாதம் ஒரு குழந்தை பிறந்தது, பரம் பரமபுருஷர், அபுத்யத புரிந்து கொள்ள முடிந்தது, ந இல்லை, தத்லிங்கம் பிறந்த குழந்தை ஆனா பெண்ணா என்பதை, பரிஸ்ரந்தா பிரசவ வேதனையின் காரணத்தால், நித்ரையா உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்ட பொழுது, ஆஸ்தே அபகத ஸ்மிருதி சுய உணர்வை இழந்து. டிரான்ஸ்லேஷன். பிரசவ வேதனையால் மிகவும் களைப்படைந்திருந்த யசோதை சோர்வினால் உறங்கி போனதால் தனக்கு என்ன குழந்தை பிறந்தது என்பதை அவளால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். நந்த மகாராஜாவும் வசுதேவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தது போலவே அவர்களது மனைவிகளான யசோதையும் ரோஹிணியும் கூட நெருங்கிய தோழிகளாக இருந்தனர். அவர்களுடைய பெயர்கள் வேறுபட்டிருந்தாலும் உண்மையில் அவர்களுக்கிடையில் வேறுபாடில்லை. ஒரே வேறுபாடு என்னவென்றால், தன் குழந்தையாக தோன்றிய பரமபுருஷர் இப்போது கிருஷ்ணராக மாறியுள்ளார் என்பதை தேவகியால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் தனக்கு என்ன குழந்தை பிறந்தது என்பதை யசோதையால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யசோதை மிகவும் முன்னேற்றமடைந்த ஒரு பக்தை என்பதால் அவள் பகவானை பரமபுருஷராக கருதாமல் தன் சொந்த மகனாக நேசித்து வந்தாள். ஆனால் தேவகியோ கிருஷ்ணர் தன் மகனென்றாலும் அவர் பகவான் என்பதை துவக்கத்திலிருந்தே அறிந்திருந்தாள். பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர்தான் பரமபுருஷர் என்று யாருமே எண்ணவில்லை. பகவான் கிருஷ்ணரின் செயல்களினால் ஏதேனும் அற்புதங்கள் விளைந்த போதும் அதை கண்டு கோபியர்களும் இடைச்சிறுவர்களும் நந்த மகாராஜாவும் யசோதா தேவியும் மற்றவர்களும் ஆச்சரியம் அடைந்தார்களே தவிர தங்கள் கிருஷ்ணரை அவர்கள் பகவானாக கருதியதே இல்லை. யாரோ ஒரு சிறந்த தேவர் கிருஷ்ணராக தோன்றியிருக்கிறார் என்று ஒரு சில சமயங்களில் அவர்கள் கூறிக்கொள்வதுண்டு. பக்தி தொண்டின் இத்தகைய மிக உயர்ந்த நிலையிலுள்ள பக்தர்கள் பகவான் கிருஷ்ணரின் நிலையை புரிந்து கொள்ளாமலேயே அவரை தீவிரமாக நேசிக்கின்றனர். கேவல பக்தி எனப்படும் இது ஞானம் மற்றும் ஞானமயி பக்தி ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டதாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 53 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் 3ஆம் அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.